ஓம் சாய்ராம். இன்றைக்கி குரு பூர்ணிமா நன்னாளில் நம்மளோட சேனலில் புது அத்தியாயம் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். யாரை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவநாதர்களை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க போனோம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாகவே நவநாதர்களை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். இன்றைக்கி குரு பூர்ணிமா நன்னாள்லேருந்து நம்ம நவநாதர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதை நமக்கு சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து சாய் பாலமுருகன் சாய்ராம் தான் நமக்கு நவநாதர்களை பற்றி டீட்டெயிலாக நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. பாலமுருகன் சாய்ராமுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம நன்றி சொல்லுவோம். ஏன்னா அவங்க அவ்வளோ பிஸியான நேரத்தில் கூட நமக்காக நம்ம நவநாதர்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க அவ்வளோ அழகாக நமக்காக வீடியோ செஞ்சு கொடுத்துருக்காங்க. சாய்ராம், உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாய்ராம். எல்லாருமே நவநாதர்களை பற்றி கேளுங்க. நவநாதர்களை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்குவோம் சாய்ராம். அடுத்த எபிசோடு தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும், பாருங்கள். இப்போ நவநாதர்கள் பற்றிய முதல் பகுதி நம்ம எல்லாருமே கேட்போம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் நமோ ஆதேஷ். உங்களுடன் சாய் பாலமுருகன். நம்ம எல்லோரும் இந்த கலியுகத்தில் இருக்கோம். ஆனால் கலியுகத்தில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுன்னு தான் வரோம். பல இன்னல்களும் பல துன்பங்களும் இதுக்கு நடுவில் பல சந்தோஷங்களும் நம்ம மாற்றி அனுபவிச்சுட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா முற்பிறவியில் ஏற்பட்ட கர்மா, அதை இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் போக்கவே கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாருன்னா, 2 யுகங்கள் முடியுது. 3வது யுகம் துவாபர யுகம் முடிவில் என்ன பண்ணுறாருன்னா, கிருஷ்ண பரமாத்மா 9 நவநாராயணங்களும் கூப்பிட்றாரு. இந்த 9 நவநாராயணங்களும் வராங்க. இந்த 9 நவநாராயணங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கவி நாராயணன், ஹரி நாராயணன், கர்பஜன் நாராயணன், அந்தரிக்ஷி நாராயணன், பிரபுபுத்தா நாராயணன், பிப்பாலா நாராயணன், ஹரிஓத்திர நாராயணன், ருமில் நாராயணன், சாமஸ் நாராயணன். அப்போ கிருஷ்ண பரமாத்மா இந்த 9 நவநாராயணன் கூப்பிட்டு, இது மாதிரி நீங்களாம் அவதரிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். எந்த நோக்கத்துக்காக அப்படின்னு இவங்களாம் கேட்க, கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் பக்தி மார்க்கத்து வழியாக மக்களை வழி நடத்த போகிறீங்க, அவங்களுக்கு முக்தி நிலையம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். அப்போது கிருஷ்ண பரமாத்மா நீங்கள் எங்கெங்கே எப்பப்போ அவதரிக்க போகிறீங்கிறது அது தன்னால் ஒவ்வொரு நிகழ்வாக நடக்கும் அப்படின்னு சொல்ல, கவி நீ மச்சிந்திரநாத், ஹரி நீ கோரக்ஷநாத், கர்பஜன் நீ கைனிநாத், அந்தரிக்ஷ நாராயண் நீ ஜாலந்தநாத், பிரபுபுத்தா நீ காணிஃப்நாத், பிப்பலையா நீ சத்பதிநாத், ஹரிஓத்ரா நீ நாகநாத், ருமில் நாராயணா நீ பத்தரிநாத், சாமஸ் நாராயண் நீ ரேவநாத். இந்த அவதார நோக்கம் எல்லாமே நீங்கள் மக்களை காப்பாற்ற நடக்க போகுது. அதனால் நீங்கள் இந்த அவதாரம் வழியாக நீங்கள் எல்லோரும் மக்களுக்கு முக்தி நிலை அடையவே நீங்கள் அவதரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். அப்போது நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த கலியுகத்துக்காகவே இவங்க பல மகான்கள் அவதரிச்சிருக்காங்க. அதில் தான் நம்ம ஒவ்வொரு நாராயணங்களும் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்ததாக ஸ்ரீ கிருஷ்ணர், தான்தேவ், சங்கரர், நிவர்த்திநாத், பிரம்மா, சோப்பன்தேவ், யோக்மாயா, முக்தாபாய், உத்தவ், நாம்தேவ், மாருதி, ராம்தாஸ், வால்மீகி, துளசிதாஸ், ஜாம்பவன், நரஹரி, சுக்கரா, கபீர், இவங்களும் இந்த கலியுகத்தில் பார்த்திங்கன்னா மகான்களாக அவதரித்து நம்மளுக்கு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அதை நம்மளுக்கு கிடைச்ச நூல்கள் எக்கச்சக்கம். ஸ்ரீ ஞானேஸ்வரி ஆகட்டும், அதாவது ஞானேஸ்வரர் எழுதின, அதாவது சச்சிதானந்தா பாபா எழுதினதான் ஸ்ரீ ஞானேஸ்வரர் சொல்லப்பட்டு சச்சிதானந்த பாபா எழுதப்பட்டது.
அவன் பகவத்கீதை, மகாபாரதம், வால்மீகி ராமாயணம் இதெல்லாம் நம்ம படிக்க படிக்க நம்மளோட கர்மா எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதுக்காக நமக்கு புத்தக வடிவமும் இவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க, இவங்க வாழ்ந்து காட்டியும் போயிருக்காங்க. நம்ம ஒரு வழியில் நம்ம நடந்து போனால் தான் நம்மளுக்கு இந்த கர்மாவிலேருந்து நம்ம விடுபட முடியும். ஸோ இப்போ நான் நவநாதர்களை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன். அடுத்தது குரு தத்தாத்திரேயை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் நான் கொடுத்து தான் ஆகணும். சில பேர் இந்த ஆடியோ கேட்குறவங்க எல்லாருக்கும் நான் தத்தாத்திரேயை பற்றி தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக தெரியாதவங்களுக்காக இந்த தத்தாத்திரேயோட ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்குறேன். அதாவது நாரதோட கழகத்தில் தான் ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அத்ரி மகிழ்ச்சியோட மனைவி அனுசியா மாதா பதிவிதானா அவங்க தான். இதை சோதிக்கவே என்ன பண்ணுறாங்கன்னா, லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி தன் கணவர்மார்களை பூமிக்கு அனுப்புகிறாங்க. இவங்களும் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம அனுசியா மாதா இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பகவி பிச்சாந்தேவி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் உள்ளே அழைக்கிறாங்க. இவங்களும் பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க, நீங்கள் உடம்பு மேலே ஒரு ஆடை இல்லாமல் பரிமாறினா தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்றாங்க. இன்னும் அனுசியா மாதாவுக்கு ஒன்றும் புரியல, இது என்னடா ஒரு பெரிய சோதனையாக இருக்குது. அவங்களோட கணவரும் இல்லத்தில் இல்லை. சரின்னு சொல்லிட்டு நம்ம நானே விஷ்ணு இந்த அம்மா பார்க்கும்போது வந்தவங்க சிவன் விஷ்ணு பிரம்மான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே போயிட்டு கமண்டத்தில் தண்ணி எடுத்து அவங்க 3 பேர் மேலும் தெளிக்கும் போது கை குழந்தையாக மாறிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 3 பேருக்குமே பார்த்திங்கன்னா சிவன் விஷ்ணு பிரம்மாவுக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்க்குறாங்க. இது தெரிஞ்ச லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி என்னடா இது போன கனவுங்களை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அனுசியா மாதா வீட்டுக்கு வராங்க, இல்லத்துக்கு வராங்க. பார்த்தா தன்னோட கணவன்மார்கள்லாம் குழந்தை வடிவில் இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியம் அடைகிறாங்க. இவங்களுக்கு இவ்வளோ சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அப்போ தான் புரிய வருது. உடனே லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி தாயும் 3 பேரும் அனுசியா மாதா கிட்ட எங்களோட கணவர்களை நீங்கள் தான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த அம்மா சரி அப்படியே ஆகட்டும்னு திருப்பியும் கமண்டன் தண்ணி எடுத்து மேலே தெளிக்கிறாங்க, குழந்தைக்கு மேலே தெளிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே மறு உருவம் எடுக்கிறாங்க. சிவன் விஷ்ணு பிரம்மாவான் முழு உருவாக நிற்கிறாங்க. இவங்க 3 பேருமே நீங்கள் எனக்கு பால் ஊட்டி சீராட்டி இல்லத்திலே வச்சுருந்தீங்கம்மா, உங்களுக்கு நான் ஒரு வரம் கொடுக்குறேன், என்ன வரம் வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவன் விஷ்ணு பிரம்மாவும் அனுசியா மாதாவை கேட்குறாங்க. அதுக்கு அனுசியா மாதா சொல்கிறாங்க, நீங்கள் 3 பேருமே என் வயிற்றில் பிறக்கணும், அதுதான் எனக்கு வேணும் இப்போதைக்கு அப்படின்றாங்க. உடனே இவங்களும் வரத்தை கொடுத்து அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடறாங்க. இப்படி தான் தத்தாத்திரேயர் பிறந்தார். தத்தாத்திரேயோட முதல் அவதாரம் பார்த்திங்கன்னா ஸ்ரீபாதசி வல்லபா, 2வது அவதாரம் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி, 3வது அவதாரம் ஸ்ரீ மாணிக்க பிரபு, 4வது அவதாரம் ஸ்ரீ அக்கல்கோட் மகராஜ், 5வது ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா, வாசுதேவானந்தா சரஸ்வதி, கஜானன் மகராஜ், சங்கர் மகராஜ், மெகர் பாபா, அசரத் பாபாஜான். இது மாதிரியே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் தத்தாவோட அவதாரம். இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, குருவை நம்ம வழிபட்டோம் இந்த கலியுகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பிரச்சனைங்க எல்லாமே முடிவுக்கு வரும். இதை பற்றின விஷயம், குருவை பற்றின விஷயத்தை உங்களுக்கு அடுத்த அத்தியாயத்தில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நவநாதர்கள் லக்ஷ்மி ரமணி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க பெங்களூரில். அவங்க சாய் சத்சரிதம் புக்கு, ராதாகிருஷ்ண மாயமா புக்கெல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி அம்மா நவநாதரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்.
ஏன்னா எனக்கும் வந்து நவநாதக பற்றியெல்லாம் தெரியாது. அப்போ அந்த அம்மா ஷீரடிக்கு ஒரு தடவை போயிருந்தேன். கனிஷ்டா மந்திரில் பார்த்தீங்கன்னா முட்டையிலேருந்து ஒருத்தர் வந்ததாகவும், புத்துலேருந்து ஒருத்தர் வந்ததாகவும், பொம்மையிலேருந்து உயிர் பிச்சு ஒருத்தர் வந்ததாகவும், அக்னிலேருந்து ஒருத்தர் வந்ததாகவும், ஏனக்காதுலேருந்து ஒருத்தர் வந்ததாகவும், பில்லுலேருந்து ஒருத்தர் வந்ததாகவும், பாம்பு முட்டையிலேருந்து ஒருத்தர் வந்ததாகவும், ஒரு சின்ன கவுளையிலேருந்து ஒருத்தர் வந்ததாகவும், நதியிலேருந்து ஒருத்தர் வந்ததாகவும், இப்படி ஏக்கச்சக்கமாக அங்கே வரைஞ்சிருக்காங்க அங்கே சவுத்தில் கனிஷ்டாத் மந்திர் ஷீரடியில். எனக்கு அப்போ ஒரு ஆச்சரியம், எப்படி இதெல்லாம் இவங்களாம் யார் என்ன எப்படின்னு எனக்குள்ள ஒரு போராட்டம். அப்போது எனக்கு ஒரு அதிர் அளவுகள்லாம் ரொம்ப வந்துக்கிட்டே இருந்தது தொடர்ச்சியாக நவநாதக பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும்போது, அப்போது லக்ஷ்மி ரமணி அம்மா கிட்ட அப்ரோச் பண்ணி, நான் இந்த மாதிரி நவநாதக புத்தகங்கள்லாம் வேணுமா, நீங்கள் தமிழில் எழுத முடியுமா அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, உடம்பு சரியில்லைப்பா இப்போதைக்கு பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஒரு தொடர்ச்சியாக நான் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்த அம்மா நீங்கள் பண்ணி தான் ஆகணும். சரிப்பா புக்கெல்லாம் நீ கேதர் பண்ணு, நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லும்போது, பூனேயில் ஒருத்தர் தத்தர் கோயில் வச்சுருக்கார். அவர்கிட்ட வந்து நிறைய புக்ஸு அவர் அனுப்பிச்சார். அவர் எனக்கு இப்போது யாரும் கூட தெரியாது. தத்தர் பிளெஸிங்கில் புக்ஸ்லாம் வந்தது மராத்தியில். அதெல்லாம் அம்மாவுக்கு லக்ஷ்மி ரமணி அம்மாவுக்கு கேதர் பண்ணி கொரியரில் அனுப்பிச்சி விட்டேன். அவங்களும் எழுத ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வருஷம் பிடிச்சது இது. ஏன்னா நடுவில் கொரோனாலாம் வந்தது. எழுத ஆரம்பிக்க அவங்க வந்து எனக்கு கொரியரும் பண்ணாங்க. அதை வந்து திரு ராமநாதன் சாய்ராம் அவர்கிட்ட போய் நான் ஒப்படைச்சி, இதெல்லாம் வந்து எழுத்துக்கள்லாம் வந்து ரேண்டம் செக் பண்ணணும் சாய்ராம் அப்படின்னு சொன்னேன்னா, அவரும் வந்து இது எனக்கு ஒரு பெரிய சேவை கொடுங்க, நானும் இதில் பங்கேற்றுக்கேன்னு அவரும் ஒரு பங்களிப்பு கொடுத்தாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அவரும் ஒரு வேலை இக்கட்டான நிலைமை இருந்தும் இவர் எடுத்து பண்ணார். அந்த புக்கில் பிக்சரைசிங்ஸ் இமேஜஸ் எல்லாமே அவர் போட்டார். கூட கீதான்னு ஒரு அம்மா, அவங்களும் இதில் வந்து ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டாங்க பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் புத்தகம் வெளியே வந்தது. இங்கே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிடணும். ஒரு பெண்மணி 9 மாதம் நிறமாத கர்ப்பிணி எப்படி தன் 9 மாதம் சுமந்து அதுக்கப்புறம் டெலிவரி ஆகி தன் குழந்தைய பார்க்கும்போது அது வலியெல்லாம் மறந்து போதோ, அது மாதிரியே அந்த புத்தகம் வெளியே வந்தோடனே என்னோடய வலி, என்னோடய வேதனை, என்னோடய ஆசை எல்லாமே அவ்வளோ நிறைவாக இருந்தது. ஏன்னா இந்த புத்தகம் வெளியே வரும்போது அவ்வளோ சந்தோஷம் எனக்குள்ள, அது வார்த்தையால் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நவநாதங்கள்லாம் போய் பார்த்தேன், சமாதியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போவும் பார்த்திங்கன்னா அடுத்தது நவநாதகை பற்றி பேசணும்னு சொல்லி நிறைய பக்தர்கள், சாய் பக்தர்கள் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து சுனந்தா அம்மாவும் ஒரு பகுதியாக என்னை வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி நீங்கள் பண்ணணும், ஏன் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப என்னை புஷ் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னேன்னா, அதெல்லாம் என்னால் வந்து தட்டி கழிக்க முடியல. ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், நவநாதக பிளெஸ்ஸிங்ஸ், தத்தாத்திரேய பிளெஸ்ஸிங், என் கூட இந்த சாய் பக்தர் அனைவரோட பிளெஸ்ஸிங்ஸோட இப்போ நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன் நவநாதர்களை. ஸோ இதை தொடர்ச்சியாக வழக்கம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்களும் கேளுங்க. நவநாத் யாத்ரா நாங்களும் சமாதியெல்லாம் பார்க்கணும் சாய்ராம்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் வந்து 9094475227. மீண்டும் நம்ம அடுத்த வழக்கம் சந்திக்கலாம். ஓம் நமோ ஆதேஷ் ஆதேஷ் ஹலக் நிரஞ்சன்.